ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरिओ போன வகுப்பு மாதிரி பெரிய பிரச்சனைகள் இந்த வகுப்புல இருக்காது என்று நம்பலாம். அப்புறம் நாம இப்போ கஷ்டமான டாபிக்ல இருந்து ஈஸியான டாபிக்கு மாற போறோம். டாபிக் ஈஸியா இல்லாட்டா கூட இந்த மாறுற நேரத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்க போகுது. ஞான யோகத்துல இருந்து கர்ம யோகத்துக்கு மாறணும். கிருஷ்ணன் அர்ஜுனன் ஞானி மாதிரி பேசுனதுனால ஞானியா இருந்தா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீ அதுக்கு லாயக்கு இல்ல அப்படிங்கிறதுனால நீ உன்னுடைய கடமையை செய், நீ கர்மயோகத்தை செய் அப்படின்னு சொல்ல போறார். அதுக்கு வெள்ளோட்டம் விடுறார். 31வது ஸ்லோகத்துல, 2வது அத்தியாயம் 31வது ஸ்லோகத்துல ஸ்வதர்மம் சாவேக்ஷ்ய ந விகம்பித்தும் அர்ஹசி தர்மியாத்ஹி யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே அப்படின்னு ஆரம்பிச்சார். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல தேஹி ஆத்மா அப்படிங்கிறது நித்தியம், அவத்தியக, நிரந்தரமானவன், கொல்ல முடியாதவன். அது இருக்கக்கூடிய இந்த தேகமோ நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது. அதனால நீ எதுக்கு கவலைப்படுற? சர்வாணி பூதானி, எல்லா உயிர்களுக்குமே இதான் கதி. ஏதோ பீஷ்மர் துரோணருக்கு மட்டும் இல்ல. அதனால நீ எதுக்கு இதுக்கு அலட்டிக்கிற அப்படிங்கிறது மாதிரி நத்துவம் சோச்சிதம் அர்கசி, நீ கவலைப்படுறது தகாது அப்படின்னு சொல்லி முடிச்ச பகவான் இது வரைக்கும் ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற கோணத்துல உண்மையான உண்மை அதை பேசிட்டு இருந்தவர், பாரமார்த்திக தத்துவத்தை பேசிட்டு இருந்தவர். இப்ப வியாபகாரிக தத்துவத்துக்கு இறங்கி வரார். பிராக்டிக்கலா இந்த உலகத்துல எது சாத்தியம், அந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் அர்ஜுனன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இறங்கி வரார். அதுல ஸ்வதர்மத்தை பத்தி அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் அப்படிங்கிறது சத்திரிய தர்மம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு சமுதாய கடமை இருக்கும், ஒரு தனிப்பட்ட கடமை இருக்கும். ஒரு சமுதாயத்தினுடைய அங்கமாக நமக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில நாம சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். இத வருண ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும்போது நாம படிக்கிற காலம் வரும், அப்புறம் திருமணம் புரிந்து வாழக்கூடிய காலம் வரும், அப்புறம் பழைய காலத்துல என்ன மருமகள் வந்த பிறகு ஒக்கில் இருக்க சாவியை எடுத்து மருமகையில கொடுத்துக்கிட்டு நம்ம கோவில் கூட வந்து சுத்த போகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு பேரு. இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இல்லாததுனால பல குடும்பங்கள்லயும் பல பிரச்சனைகள். சின்னதுகள்
அவங்க சுதந்திரமா வாழட்டும், அவங்க போக்குல வாழட்டும்னு வயசானவங்க நம்ம போற வழிக்கு புண்ணியத்தை தேடிவோம் அப்படின்னு இருந்தாங்கன்னா பல குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் சண்டையே வராது. சரி போகட்டும். நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிக்காததுனால அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு. கூட்டு குடும்பம் இல்லாததுனால பிரச்சனை இருக்கு. வானப்பிரஸ்த ஆசிரமத்தை கடைபிடிக்காததுனாலையும் பிரச்சனை இருக்கு. அடுத்தது சன்னியாச ஆசிரமம். இதுவும் அடுத்த ஒரு விஷயம். வானப்பிரஸ்த ஆசிரமத்தை கடைபிடிச்சு நம்மால கடவுளை சார்ந்து கடவுளை நம்பி வாழ முடியும் அப்படின்னு ஒரு மன தைரியம் வந்த பிறகு, நம்பிக்கை வந்த பிறகு நாம கடவுள் மேல மொத்தத்தையும் ஒப்படைச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு சந்நியாச வாழ்க்கைன்னு பேர். அதுக்கு மேல நமக்கு அயம் நிஜக பரோவாதி, இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் மற்றவர்கள் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்ம ஆள்தான், எல்லாரும் நமக்கு அம்மா தான், எல்லாரும் அக்கா தான், எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் தான், எல்லாரும் சொந்தக்காரங்க தான், எல்லாரையும் சமமா பாக்குற வாழ்க்கைக்கு தான் சந்நியாச வாழ்க்கைன்னு பேரு. சமமா பாக்குறதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம். இந்த சமம்ங்கிறது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வார்த்தை, கீதையில பிறகு வரப்போகுது. சமம் பஷ்யன்ஹி சர்வத்ர அப்படின்னு கீதையில பகவானே சொல்ல போறாரு. சமமா பாக்குறது என்ன அர்த்தம்? இந்த தராசுல எடையும் பொருளும் போட்டுக்கிட்டு சமாயிதான்னு பாக்குற அந்த சமம் இல்ல. சமம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவனை பாக்குறதுங்கிற அர்த்தமும் உண்டு. அதனால்தான் சமயம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்தது. சிவானந்த லஹரி ராமகிருஷ்ண மடத்து புக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சமயாச்சார தத்பரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நான் நினைக்கிறேன் இது லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த சமய ஆச்சார சமயங்கிற வார்த்தை ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னா பகவானுடைய பல நிலைகள்ல சமய நிலையும் ஒண்ணு. சமமா இருக்கிற நிலை சமய நிலை. அதுல இருந்து சமயம்ங்கிற வார்த்தை கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு முடிவு கொட்டுவோம். எப்படி ஆனாலும் இப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில 4 படிநிலைகள் இருக்கு. அடுத்தது ஒரு சமுதாயமாக நம்முடைய வாழ்க்கையும் 4ஆ பிரிக்கலாம். இத முதல்ல பார்த்தத ஆசிரம தர்மம்னு சொல்றோம். வாழ்க்கைய சமுதாயத்துல சனாதன வாழ்றது இடம். ஆசிரம வரிசை அஞ்சு கிடையாது அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இந்த 4ல பிராமணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இதை பத்தி இன்னைக்குள்ள சமுதாயத்துல யாருக்குமே ஒரு தெளிவான அறிவு இல்லை. நீங்க சோசியல் மீடியா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புழுகுணிகள் தான் ஜாஸ்தி, பொய் பிரச்சாரம் பண்றவங்க தான் ஜாஸ்தி, அறவேக்காடுகள் தான் ஜாஸ்தி. உண்மையா இதை பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. இந்த பிராமண கத்திரிய வைசியர்கள் அப்படிங்கிறது அமைப்புக்கு வருண தர்மம்னு பேரு. இதுல பிராமண எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் கேட்கல? கேட்கல.
நான் பேசுறது கேக்குதா? இப்பவாவது இப்ப கேக்குது. சரி, சில பேர் வெளியே போயிருக்காங்க, வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். பேசுறது கேக்குதா? கேக்குது சாமி. அப்போ இந்த 4 வர்ணங்கள்ங்கிறது ஒரு ஆள் மேல ஒரு ஆள் கீழே அந்த மாதிரி கிடையாது. 4 விதமான பொறுப்பு. ஒரு நாட்டுல உள்துறை மந்திரி வெளித்துறை மந்திரி இருக்கிறது மாதிரி ஒரு வீட்டுல உள்துறை மனைவியும் வெளித்துறை கணவனும் பார்க்கறது மாதிரியான ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். இதுல பிராமணனாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சட்டதிட்டங்கள் இருக்கு. சத்திரியனாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதுல அர்ஜுனன் சத்திரியன் அப்படிங்கிற பட்டியல்ல வரக்கூடியவன். அவன் ராஜா அப்படிங்கிறதுனால அவனுக்கு மற்றவர்களை காப்பாற்றுகிற ஒரு பொறுப்பு உண்டு. அப்ப அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் என்ன அப்படின்னா, அவன் சத்திரியன். வருணா தர்மப்படி, அவனுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி படி அவன் சத்திரியன். இத மனசுல வச்சுக்கிட்டு பகவான் இந்த 31வது ஸ்லோகத்துல ஸ்வதர்மம் அபி ச அவேக்ஷ்ய, உன்னுடைய ஸ்வதர்மம் அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய கடமை அப்படின்னு பார்த்தாலும் நீ யுத்தத்துல இருந்து வெளியேற முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு க்ஷத்ரியனுடைய கடமையே தர்மத்துக்காக வேண்டி யுத்தம் பண்றதுதான் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி 1வது அத்தியாயம் 44வது ஸ்லோகத்துல தர்மம் எல்லாம் அழிஞ்சிரும்னு சொன்னான். பகவான் சொல்றார், நீ யுத்தம் பண்ணனேல தான் தர்மம் அழியும். யுத்தம் பண்றது தர்மத்தை காப்பாத்தும், அது சுதர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ யுத்தம் பண்றது சுதர்மமா அப்படின்னு பார்த்தா யுத்தம் பண்றது சுதர்மம் தான். இந்த இடத்துல யுத்தம்னா என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சண்டை போடுறது வேற, யுத்தம் பண்றது வேற. சண்டை வேற, யுத்தம் வேற. யுத்தம்ங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, சண்டைங்கிறது அப்படி கிடையாது. முக்கியமா மகாபாரத யுத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் உன்னை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல சந்திக்கிறேன், நம்ம 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போடணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணப்பட்டு, எப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு விதிகள் எல்லாம் வகுக்கப்பட்டு விளையாடுவாங்களோ அதே மாதிரி விதிகள் வகுக்கப்பட்டுதான் இந்த யுத்தமும் நடைபெறுது. அதனால யுத்தம் அப்படிங்கிறது சண்டை கிடையாது. முதல்ல அந்த புத்தியை நம்ம மனசுல இருந்து எடுக்கணும். யுத்தமும் சண்டையும் ஒண்ணுன்னு நினைக்கிற புத்தி இருந்தா அது தப்பு. இது ஒண்ணு. அடுத்தது, அர்ஜுனனுடைய கடமை யுத்தம் பண்றது, தர்மத்துக்காக யுத்தம் பண்றது. அர்ஜுனன் வம்பு சண்டைக்கும் போகல. இவர்கள் 3 தடவை தூது அனுப்புனாங்க. அவங்க தூதனுப்ப இவங்க தூதனுப்ப மாறி மாறி பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தும் துரியோதனன் தர்மத்தை கடைபிடிக்க ஒப்புக்கிடல. முதல் விஷயம்,
அஸ்தினாபுரத்து ஆட்சிய துரியோதனன் கபலீகரம் பண்ணதே தப்பு. ரெண்டாவது, துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை கொல்ல முயற்சி பண்ணது எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அதெல்லாம் தப்பு. மூணாவது, துரியோதனன் அவர்களுடைய நாட்டை பங்கு போட்டு நல்ல நாட்டை தான் வச்சுக்கிட்டு காட்டை அவங்களுக்கு கொடுத்தது தப்பு. அதுக்கு பிறகு அந்த காட்டை அவங்க நல்ல நாடு ஆக்குன உடனே அதையும் யுத்தம் செய்து பிடுங்காம சூதாட்டம் ஆடி, அந்த சூதாட்டமும் நேர்மையா ஆடாம ஃப்ராடு பண்ணி அவங்களுடைய நாட்டை பிடுங்கினான். அடுத்தது, சூதாடி நாட்டை பிடுங்கியாச்சு. அந்த சூதாட்டத்துல ஒரு ஒப்பந்தம் இருந்தது. 13 வருஷம் இவங்க போகணும், நாட்டை விட்டு போகணும். 12 வருஷம் காட்டுல இருக்கணும், 1 வருஷம் ஒளிச்சிருக்கணும். ஒளிச்சு இருந்துட்டு வந்தால், 13 வருஷம் ஒழிச்சிட்டு வந்தால், இந்த கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் பண்றவங்களுக்கு தெரியும், லூப் அப்படிம்பாங்க. ப்ரோக்ராமிங் கரெக்டா எழுதலைன்னா அந்த ப்ரோக்ராம் சுத்திக்கிட்டே இருக்கும். அத மாதிரி இந்த துரியோதனன் என்ன பண்ணா, ஒரு சதி திட்டம் பண்ணா. 13வது வருஷம் நாங்க பார்த்துட்டோம்னா நீங்க மறுபடி 13 வருஷம் போனோம், 13வது வருஷம் பார்த்துட்டோம்னா மறுபடி 13 வருஷம் போனோம், இப்படியே நாளை கடத்திடலாம்னு நினைச்சான். துரதிருஷ்டவசமா அவனால அதுல வெற்றி அடைய முடியல. பஞ்சபாண்டவர்களை 13 வருஷத்துல பார்க்க முடியல. பஞ்சபாண்டவர்கள் 13 வருஷம் முடிச்சு நாட்டை கேட்கிறாங்க. கேட்கும்போது பீஷ்மர் துரோணர் மாதிரி பெரியவங்க அவங்க கேட்கறது நியாயம்னு சொல்லியாச்சு. ஆனா துரியோதனன் நான் நாட்டை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய அடிப்படை நோக்கம் பஞ்சபாண்டவர்களுக்கு நாட்டை கொடுக்க கூடாது. தர்ம அதர்மம் எல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால தனக்கு ஏத்தது மாதிரி சட்டங்களை எல்லாம் வளர்ச்சிக்கிடுவான் அவன். அப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு உரிமையான அஸ்தினாபுரத்தை கபலீகரம் பண்ணதுல ஆரம்பிச்சு சூதாட்டத்துல ஒப்புக்கொண்ட மாதிரி நாட்டை திருப்பி கொடுக்காதது வரையிலும் துரியோதனம் பண்ணது அத்தனையுமே அதர்மம். அப்போ இவங்க சொல்றாங்க, நீ நாட்டை தரல அப்படின்னா நாங்க யுத்தம் பண்ணி நாட்டை திருப்பி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. துரியோதனன் சொல்றான், யுத்தம் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த யுத்தம் அப்படிங்கிறது பஞ்சபாண்டவர்கள் பல முறை தவிர்க்க முயற்சி பண்ணல. அது பீமனுக்கு விஷம் கொடுத்ததுல ஆரம்பிச்சு இவர்களை விஷம் கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது, விஷங்கள் கொடுத்தது பல தடவை முயற்சி பண்ணாங்க. அடுத்தது வாரணாவதத்துல இவங்களை அரக்கு மாளிகையில கொல்ல முயற்சி பண்ணதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாஞ்சால தேசத்துல யுத்தம் பண்ணது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாட்டை 2ஆ பங்கு போட்டது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சூதாடி நாட்டை பிடுங்கினது, அதுக்கப்புறம் காட்டுல ஒரு தடவை கொல்ல போனாங்க, காரியம் நடக்கல. அதுக்கப்புறம் விராட தேசத்துல சோழியை முடிக்கலான்னு போனாங்க, வேலை நடக்கல. இப்படி பல கட்டங்களையும் தாண்டி பஞ்சபாண்டவர்கள் இவர்களுடைய அநியாயங்கள் எல்லாத்தையும் தாண்டி பஞ்சபாண்டவர்கள் இவருடைய அதர்மங்களை எல்லாம் பொறுத்து அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 3 தடவை பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. கடைசியில கிருஷ்ணன் அனுப்புறாங்க. கிருஷ்ணன் போய், சரி எங்களுக்கு மொத்த நாடு தராட்டா பரவாயில்ல, மொத்த நாடுன்னா ஏற்கனவே துண்டு போட்ட நாடு, மொத்த நாடும் பஞ்சபாண்டவர்களுக்கு உள்ளது. பஞ்சபாண்டவர்கள் அதை கேட்கல,
பாதி பாதியா பிரிச்சாங்களே, காண்டவ பிரசத்தை கொடுத்தாங்களே, அதை மட்டுமாவது திருப்பி தர கேட்டாங்க. ஒருவேளை அதை கொடுக்கலைன்னா 5 குட்டி நாடுகளை தாங்க. ஒருவேளை அதை தரலைன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டா சொல்லுவான்னு நம்பிக்கைதான், சொல்லவும் செய்தான். 5 மாவட்டங்களை தாங்க. அது தரலைன்னா 5 ஊரை தாங்க. அப்படி இல்லைன்னா 5 வீட்டை தாங்க. அதுவும் இல்லைன்னா 5 அறைக்குள்ள ஒரு வீட்டையாவது தாங்க. இப்படி எல்லாம் பஞ்சபாண்டவர்கள் இறங்கி இறங்கி வராங்க. துரியோதனன் ஊசி மோன அளவு இடம் கூட தரமாட்டேன்னு சொல்றான். அப்ப இந்த யுத்தம் அப்படிங்கிறது பஞ்சபாண்டவர்கள் வம்பு சண்டைக்கு போனதில்ல, துரியோதனன் இவர்கள் மேல திணித்த யுத்தம். அதனால பஞ்சபாண்டவர்களுக்கு வேற வழியே இல்லாம அவங்க இந்த யுத்தத்துல ஈடுபட வேண்டி வருது. அப்போ இது ஒரு தர்ம விஷயத்துக்காக வேண்டி நடக்கிற யுத்தம். ஒரு க்ஷத்திரியனுக்கு தர்மமாக யுத்தம் பண்ணுறதை விட சிறந்த விஷயம் கிடையாது அப்படின்னு பகவான் இந்த 31வது ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்தது 32ல பகவான் சொல்றாரு, எதிர்ச்சயாச்சோபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகினக க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். ஒருவன் அவனுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சேரணும்னு கிடைக்கணும்னு கிடையாது. புண்ணியம் இருந்தா மட்டும்தான் வரும். சுக்கினக புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு வரும். இது எப்படிப்பட்டது அப்படின்னா, திறந்திருக்கக்கூடிய சொர்க்க வாசல் போன்றது. மற்றவங்களுக்கு எல்லாம் சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும்தான் திறக்கும். சத்திரியனுக்கு எப்ப வேணாலும் திறக்கலாம். அர்ஜுனா, உனக்கு இப்போ சொர்க்க வாசல் திறந்திருக்கிறது மாதிரி உன்னை தேடி வந்து லட்சுமி வாசல வீட்டை தேடி வர்றது மாதிரி உன்னை தேடி வந்து இந்த யுத்தம் அமைஞ்சிருக்கு. நீங்க வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனாலும், எவ்வளவுதான் தவிர்க்க முயற்சி பண்ணாலும் உங்களை தேடி வந்து இந்த யுத்தம் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த யுத்தத்தை பல ஜென்ம புண்ணியம் உள்ளவர்கள் தான் அடைவாங்க. உனக்கு அப்படி ஒரு புண்ணியம் இருக்கு, அதனாலதான் உனக்கு வந்திருக்கு. அதனால நீ இந்த யுத்தத்தை செய்வாயாக அப்படின்னு பகவான் சொல்றார். இதுல ஒரு சின்ன விஷயம், திறந்திருக்கக்கூடிய சொர்க்க வாசல் அப்படின்னு பகவான் சொல்றார். பொதுவா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஜிகாதிகள் உட்பட எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா, நாம அடுத்தவங்களை கொன்னா நமக்கு 72 கிடைக்கும். இது ஜிகாதிகளுக்கு நம்பிக்கை. நம்ம நாட்டுல அந்த நம்பிக்கை இல்லை. நம்ம நாட்டுல என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஒருவன் வீர மரணம் அடைந்தால், சனாதன தர்மத்துடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒருவன் வீர மரணம் அடைந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான செயல்கள் இருக்கு. அந்த செயல்கள்ல வீர மரணம் அடைகிறது அப்படிங்கிறதும் சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும். நிறைய பேரு கேட்கறது உண்டு. சில பேரு கர்ணனுக்கு வக்காலத்து வாங்கிட்டும் இருக்காங்க. அது யுதிஷ்டிரர் கடைசியில சொர்க்க யாத்திரை பண்ணாரு. சொர்க்க யாத்திரை பண்ணி போகும்போது அவருடைய மனைவி, தம்பிகள் எல்லாரும் வழியிலே விழுந்துட்டாங்க. யுதிஷ்டிரர் மட்டும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி வாகனம் வந்தது.
யுதிஷ்டர் மட்டும் எஞ்சி இருந்தார். இவங்க கூட ஒரு நாய் கூட போயிட்டே இருந்தது. அப்ப சொர்க்கலோக வாசிகள், ஐயா வாங்க, உங்களுக்காக வேண்டிதான் விமானம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யுதிஷ்டர் சொன்னார், இல்ல, இந்த நாய் என் கூடயே வந்துட்டு இருக்கு, அதையும் கூட்டிட்டு போறதா இருந்தா நான் வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. யுதிஷ்டிரர் எவ்வளவு பெரிய தர்மவான் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதம் தொடக்கத்துல இருந்து இந்த சம்பவம் வரைக்கும் முக்கியமான சம்பவங்கள். சில பேரு யுதிஷ்டர் ஒரு பொய் சொன்னவர் தானே, யுதிஷ்டர் ஒரு பொய் சொன்னவர் தானே, அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சு, அஸ்வத்தாமரை பீமன் கொண்டுட்டாருன்னு சொன்னவர் தானே அப்படின்னு சொல்லி நடப்பாங்க. பாவம், அவங்க யுதிஷ்டரர் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும். மகாபாரதத்துல யுதிஷ்டரர் தொடக்கத்துல இருந்து இந்த நாய் சம்பவம் வரைக்கும் எப்படி நடந்துகிட்டாருன்னு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும். பண்ணிக்கிட்டு இத மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நாம நடந்திருப்போமா, இவ்வளவு நேர்மையா உண்மையா நாம நடந்திருப்போமா அப்படின்னு சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதனால யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, நாயை கூட அனுமதிச்சாதான் வருவேனாரு. அந்த நாய் தர்ம தேவதையாக யம தர்மராஜாவை வடிவெடுத்து, உன்னுடைய தர்மத்தை பரிசோதனை பண்றதுக்கு தான் நான் வந்தேன், வா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. யுதிஷ்டர் சொர்க்கத்துக்குள்ள போனார். அங்க போனா துரியோதனனை பாக்குறாரு, கர்ணனை பாக்குறாரு, இவங்க தம்பிகளை எல்லாம் பார்க்கல. பாத்தீங்களா, துரியோதனன் கர்ணன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்க, பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வராங்க. அவங்களுக்கு விஷயங்கள் சரியா புரியலன்னு அர்த்தம். துரியோதனன் ஆனாலும் சரி, கர்ணன் ஆனாலும் சரி, அல்லது யுத்தத்துல போரிட்டு மடித்த எந்த வீரர்கள் ஆனாலும் சரி, எல்லாருமே வீர மரணம் அடைந்தவர்கள். வீர மரணம் அடைந்தவர்களுடைய கதி என்ன அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறது. நமக்கு நரகத்துக்கு போறதுன்னு ஒண்ணு உண்டு, சொர்க்கத்துக்கு போறதுன்னு ஒண்ணு உண்டு, அது போக மோட்சத்துக்கு போறதுன்னு ஒண்ணு உண்டு. 3 கதி நமக்கு உண்டு. இது நம்ம 8வது அத்தியாயம் வரும்போது பார்ப்போம். நிறைய பேருக்கு சொர்க்கம் நரகம் 2 தான் தெரியும். சொர்க்கம்னா மேல போறது, நரகம்னா கீழே போறது அப்படின்னு நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க. உலகத்துல சனாதன தர்மத்துல மட்டும்தான் புண்ணியம் செய்தவர்களுக்கு மேல்கதியான சொர்க்கம், பாவம் செய்தவர்களுக்கு கீழ்கதியான நரகம். ஆனா ஞானம் அடைந்தவர்களுக்கு, தான் யார் அப்படின்னு உணர்ந்தவர்களுக்கு, கடவுளை அறிந்தவர்களுக்கு மோக்ஷம், பிறவி இல்லாத, பிறப்போ இறப்போ இல்லாத மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சனாதன தர்மத்துல மட்டும் இருக்கு. இப்போ யுத்தத்தில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு சொர்க்கம். அதனால இந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களாங்கிற கேள்விக்கே இல்லை. தோத்தா கூட, பீஷ்மர் துரோணர் எல்லாம் செத்தா கூட, துரியோதனன் துஷாசன் எல்லாம் செத்தா கூட எங்கதான் போறாங்க? சொர்க்கத்துக்கு தான் போறாங்க. அதனால பகவான் இந்த இடத்துல சொல்றார், இது திறந்திருக்கக்கூடிய சொர்க்க வாசல் போன்றது இந்த தர்ம யுத்தம், இது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றார். இது 32வது ஸ்லோகம். இதுவரையிலும் நாம இதுக்கு முன் வகுப்புகள்லயே பார்த்தோம். 33வது ஸ்லோகம். அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமன்ன கரிஷ்யசி ததः ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. பகவான் அர்ஜுனனை கொஞ்சம் சொரணைய தூண்டி பார்க்கிறார். மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் அர்ஜுனனுக்கு இருக்கா அப்படின்னு பகவான் டெஸ்ட் பண்றார். கடமையை செய்யலாம் சொல்லியாச்சு,
இதெல்லாம் சொன்னா கூட நிறைய பேருக்கு சொரணம் வராது. இப்போ சில பேர் குடிகாரங்களா இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் உனக்கு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு, பிள்ளைகள் குட்டி எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? சரி, நிர்மலானந்த்ஜிக்கு உள்ள வந்துட்டு கேட்கலைன்னு போயிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு போல இருக்கு. சரி, அப்போ அர்ஜுனனுடைய சூடு ஸ்வரணைய பகவான் டெஸ்ட் பண்றார். எப்படி? குடிகாரங்கிட்ட உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நீ பாக்கணும் அப்படி எல்லாம் சொன்னா சில குடிகாரங்க திருந்திடுவாங்க, சில பேருக்கு அதுக்கும் திருந்த மாட்டாங்க. அப்படி திருந்தவாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுடைய ரோசத்தை உசுப்பி விடணும். பக்கத்து வீட்டுக்காரன பேரு, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் எப்படி நடத்துக்கான், நீ இருக்கிய அப்படின்னு இவன், அது முக்கியமா இவனுடைய விரோதியா இருக்கணும். அந்த விரோதியா உதாரணம் காட்டி பேசினா இவனுக்கு அந்த ரோஷம் கொப்பளிச்சு ஒருவேளை குடிக்கிறத விட்டாலும் விட்டுருவான். இத மாதிரி அர்ஜுனனுடைய ரோஷத்தை பகவான் கிளப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. ஒருவேளை இந்த தர்மமான யுத்தத்தை நீ செய்ய மாட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில தந்தது மாதிரி சொர்க்கமே உன் முன்னாடி திறந்து வச்சிருக்கு, தர்ம யுத்தம் உன்னை தேடி வந்திருக்கு, இத உன்னுடைய கடமை அப்படின்னு நீ பயன்படுத்திக்கிட்டா புத்திசாலித்தனம். ஒருவேளை நீ இதை செய்யலைன்னு வச்சுக்கிடுவோம், உன் சுதர்மத்தை நீ செய்யல, உன் கடமையை செய்யல, என்ன ஆகும் தெரியுமா? ததஹ சொதர்மம், உன்னுடைய கடமையை இழந்தவனாக போய் கீர்த்தி புகழையும் இழந்து பாப்பம் அவாப்சியசி. அர்ஜுனன் சொன்னா 1வது அத்தியாயத்துல, சண்டை போட்டா இவங்க எல்லாம் செத்து போவாங்களே, செத்து போனா குல தர்மங்கள் எல்லாம் பாதிக்கப்படுமே, அப்படி குல தர்மம் எல்லாம் பாதிச்சா எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படின்னு டயலாக் அடிச்சான். அவனுக்கு அத மனசுல வச்சுக்கிட்டு பகவான் பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு, நீ யுத்தம் பண்ணுனா பாவம் வராது, யுத்தம் பண்ணலைன்னா தான் பாவம் வரும். நீ உன்னுடைய கடமை தவறுனதுனால உனக்கு புகழை இழந்துருவ அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் பார்க்கணும்னு கட்டாயம் இல்ல. நான் உங்களுக்கு மகாபாரத கதையெல்லாம் சொல்லாம பகவத்கீதையை தொடங்கிட்டேன். அதனால அங்கங்கேயே கொஞ்சம் மகாபாரத கதைய தொட்டு தொட்டு போனா உங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் மகாபாரதத்துல அர்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டரை நாம யோசிச்சு பார்ப்போம். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் இந்த கோணத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக. அர்ஜுனன் ஒரு 12-13 வயசுல அஸ்தினாபுர அரண்மனைக்குள்ள வரான். அது வரைக்கும் அவனை பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் குருகுலத்துல சேர்ந்து படிக்கிறான். அதுக்கப்புறம் துரோணர் வராரு, துரோணர் கிட்ட படிக்கிறான். முதல்ல கிருபாச்சாரியன்ற படிக்கிறான், அஸ்வத்தாமன் கிட்ட படிக்கிறான், துரோணர் கிட்டையும் படிக்கிறான். துரோணர் தான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய கண்டுபிடிக்கிற, அவனுக்கு எவ்வளவு கத்துக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கத்துக் கொடுக்கிறார். அப்புறம் அர்ஜுனன் வில் வித்தையில, இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், வில் வித்தையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல திறமையா இருப்பாங்க. பொதுவா எல்லாருக்கும் எல்லா ஃபீல்டும் கத்துக் கொடுப்பாங்க. அதுல வில் வித்தையில
அர்ஜுனன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு தனித்துவத்தோட இருந்தான். பீமன் கதா யுத்தத்துல தனித்துவத்தோட இருந்தான். தர்மர் ஈட்டி யுத்தத்துல தனித்துவத்தோட இருந்தார். நகுல சகதேவர்கள் வாழ் யுத்தத்துல தனித்துவத்தோட இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்தந்த இதுல அவங்க டாப். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் ஓவராலா தெரியும். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இல்லையே, ஜாக் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. இவங்க அப்படி இல்ல, நோவர் ஆஃப் ஆல் ஃபீல்ட்ஸ் பட் மாஸ்டர் இன் ஒன் ஃபீல்ட். அந்த மாதிரி அர்ஜுனன் வில்வித்தையில டாப்பா இருந்தான். அதனால வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிற பேரு அவனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பாண்டு விட்டுட்டு போன ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்கினான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதாவது இவங்க கையில ராஜ்யம் வரல, குருகுலத்துல படிச்சு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. அப்பவே அர்ஜுனன் முதலா பாஞ்சால மன்னனை தோற்கடிச்சான், குருவுக்கு தட்சிணைக்காக வேண்டி. மத்த யாராலையும் முடியாத காரியத்தை அர்ஜுனன் பீமன் 2 பேர் மட்டும் போய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை, அஸ்தினாபுர ராஜ்யத்தை பாண்டு காலத்துல இருந்தது மாதிரி மீட்டு கொண்டு வந்தான் அர்ஜுனன். பல யுத்தங்கள் செய்தா, எல்லா யுத்தத்திலுமே அவனுக்கு ஜெயம்தான். அதுக்கப்புறம் பாஞ்சாலி சுயம்வரத்துல வேற யாராலையும் முடியாத அந்த மீன் இலக்கை அடிக்கிற வேலைய அர்ஜுனன் தான் செய்தான். அதுக்கப்புறம் அந்த பாஞ்சாலி சுயம்வரத்துல அவன் வந்து அந்த இலக்கை அடிச்ச உடனேயே இவர்கள் யாருன்னு தெரியாம மற்ற ராஜாக்கள் எல்லாம் எதுக்குறாங்க. அர்ஜுனனும் பீமனும் 2 பேரும் மட்டும் எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் பஞ்சபாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சேனையோட யுத்தத்துக்கு வராங்க. அப்பவும் அர்ஜுனன் அடிச்சு விரட்டுறான். இப்படி அர்ஜுனனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து. இவர்கள் வாரணாவதத்துல இருந்து யாருக்கும் தெரியாம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போயிட்டு இருக்காங்க. வழியில ஒரு கந்தர்வன் வரான், அவனை தோக்கடிக்கிறான். இவங்க வந்து காட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ இவங்களை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி துரியோதன வரான். அவன் வந்து ஒரு கந்தர்வன் கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் இவன் தேவல கூப்பிட்டான். அங்க இந்திரனுக்கு காலகை பண்ணி கொடுத்துக்கிட்டு அவங்களை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் போறான். சண்டைக்கு போய் அவர் அர்ஜுனனுடைய சாதனை அப்படின்னா எல்லாருக்கும் பயன்படும். மகாபாரதத்திலேயே பாத்தீங்கன்னா துரியோதனுக்கு அவன்தான் எதுக்கு கர்ணனுக்கு நட்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இவன் கர்ணனை அவ்வளவு அர்ஜுனுக்கு இவன் கட்சியில ஆள் இல்ல. கர்ணனை வச்சு படம் பிடிக்குமா அப்படின்னு முயற்சி பண்ண. அதிர்ஷ்டவசமா கர்ணன் அவனுக்கு எப்பவுமே கை கொடுத்ததில்லை. அது பாஞ்சால ராஜாவை பிடிக்கிற யுத்தத்திலையும் கர்ணனால பாஞ்சால ராஜாவை பிடிக்க முடியல, அர்ஜுனன் தான் பிடிச்சான். அதுக்கப்புறம் பாஞ்சாலி சுயம்வரத்துல கர்ணனால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் சுயவரம் முடிஞ்ச உடனே நடந்த கைகலப்புல கர்ணனால அர்ஜுனனை தோக்கடிக்க முடியல. அர்ஜுனன் மாறு வேஷத்துல இருக்கான், கர்ணன் சண்டை போடுறான். சண்டை போடும்போது கர்ணன் கேக்குறான், டேய் நீ ஒன்ன பார்த்தா அர்ஜுனன மாதிரி சண்டை போடுறிய, நீ யாராக்கு உண்மையிலே எங்க இருந்து வந்த சொல்லு அப்படின்னு. கர்ணனுக்கு சொப்பனத்திலேயே அர்ஜுனன் தான். இவன் ஒரிஜினல் அர்ஜுனன் மாறு வேஷத்துல சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு கர்ணன் கேட்கறான், நீ அர்ஜுனன மாதிரி சண்டை போடுறிய அப்படின்னு.
அதுலயும் கர்ணன் தோக்குறான். அதுக்கப்புறம் சேனையை கொண்டு வராங்க, அதுலயும் கர்ணன் தோக்குறான். அதுக்கப்புறம் கந்தர்வன் துரியோதனை பிடிச்சு வைக்கிறான், அப்பவும் கர்ணன் துண்டக்கான துணியக்கான ஓடிடுறான். அர்ஜுனன் வந்துதான் காப்பாற்ற வேண்டி வந்தது. கர்ணனால கந்தர்வனை ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் விராட தேசத்து யுத்தம் வருது. பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் பீஷ்மர், துரோணர், கிருப்பர், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன், துஷாத் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்தைக்கு நிக்கிற அர்ஜுனனை எதுக்குறாங்க. அர்ஜுனனை ஒண்ணும் பண்ண முடியல. இப்படி மகாபாரத யுத்தத்தினுடைய ரிசல்ட் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது கணிக்கிறது கஷ்டமே கிடையாது. அர்ஜுனனுடைய சாதனை பட்டியலை பாத்தீங்கன்னா, ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளையில இருந்து அர்ஜுனனுடைய ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா அர்ஜுனனை யாரும் ஜெயிக்க போறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். இனி இவங்க யாருக்கும் இல்லாத சில ஸ்பெஷல் குவாலிட்டியான அர்ஜுனன் கிட்ட உண்டு. அர்ஜுனன் தேவலோகத்துல வில்வித்த படிச்சவன். அப்படி இங்க இருந்த ஒரே ஆளு பீஷ்மர் தான். அடுத்தது அர்ஜுனன் தபஸ் பண்ணவன். வேற யாருக்கும் இங்க தபஸ் பண்ண, பீஷ்மர், துரோணர் யாருமே தபஸ் பண்ணது இல்ல. அர்ஜுனன் தபஸ் பண்ணவன். அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட இருந்தே சண்டை போட்டு பாசுபத அஸ்திரம் வாங்கினவன். அப்படி யாரும் இந்த பக்கத்துல கிடையாது. இப்படி அர்ஜுனனுக்கு சுபாவத்திலேயே வித்தை கைகூடி வந்தது ஒரு பக்கம் இருக்க, அது போக அவன் எல்லாத்திலையும் மேற்கொண்டு ஸ்பெஷலைஸும் பண்ணிக்கிட்டான். இவங்க எல்லாரை விட வித்தியாசமா, நிர்மலாஞ்சிக்கு வீடியோ இன்னைக்குதான் வருது, ரொம்ப வித்தியாசமா தபஸ் பண்ணது, சிவன்கிட்ட வாங்கினது, தேவலோகத்துக்கு போனது, இதெல்லாம் அவனுக்கு என்ன சொல்றது, மத்தவங்க எல்லாம் பிஏ அப்படின்னா இவன் எம்ஏ பிஹெச்டி அப்படி போயிட்டே இருந்தான். இதெல்லாமே அர்ஜுனனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் நீங்க மத்தவங்களோட இந்த ஒவ்வொரு விஷயம் கம்பேர் பண்ணி பாருங்க, எதுவுமே அர்ஜுனனுக்கு கால் தூசுக்கு கூட வேற யாரும் வரமாட்டாங்க. இனி இது எல்லாத்துக்கும் மேல அர்ஜுனன் பக்கத்துல தர்மமும் இருந்தது. வெறுமனே வீரம் மட்டும் இல்ல, அர்ஜுனன் பக்கத்துல தர்மமும் இருந்தது. அப்போ கீர்த்தி உலகத்துல மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான், உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். கவரிமான் தன்னுடைய முடி உதிர்ந்து போச்சுதுன்னா செத்து போயிருவான். அவ்வளவு ரோஷம் உள்ளதான். அதே மாதிரி உயர் குலத்துல பிறந்தவங்க தான் செத்து போனா, இந்த இடத்த சரியா புரிஞ்சுக்கணும், வேற விதமால அர்த்தம் சொல்லுவாங்க, நான் இப்படி சொல்றேன், தான் செத்து போனா தன்னுடைய மானத்தை மீட்டெடுக்க முடியுமானால் செத்து போவாங்க. செத்து போய் மானத்தை மீட்டெடுக்க மாட்டாங்க. தான் சாகிறதுனால குடும்ப மானமோ இல்ல ஏதோ ஒரு மானமோ காப்பாற்றப்படுமா இருந்தால் அவங்க சாவதற்கு தயாரா இருப்பான். உயிர் நீப்பர் மானம் வரி, மானம் வருமாயிருந்தால் உயிர் விடுவாங்க. அல்லாம சும்மா எடுத்ததுக்கும் தொடுத்ததுக்கும் தற்கொலை பண்ற ஆசாமிகளை பத்தி வள்ளுவர் பேசல, பயந்தாங்கொல்லிகளை பத்தி வள்ளுவர் பேசல, வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவங்களை பத்தி வள்ளுவர் பேசல. வள்ளுவர் பேசினது ஒருவேளை தான் இறக்குறதுனால மானம் வருமா இருந்தால் இறப்பாங்க. பாண்டிய மன்னன் இருந்தார், கண்ணகியுடைய கணவனை கொண்டு போட்டார். கண்ணகி நியாயம் கேட்கிறார். அவர் பாக்குறார், கண்ணகியுடைய சிலம்பு வேற, அவருடைய மனைவியுடைய சிலம்பு வேற, நம்ம அவசரப்பட்டு அவருடைய கணவனை கொண்டுட்டோம் அப்படின்னு உணர்ந்துக்கிறார். உடனே உயிரை விட்டுறார். மனுநீதி சோழன் பையன் கண்ணுக்குட்டியை கொண்டுறான். பசு அழுது. உடனே என்ன பண்ண, தன்னுடைய பையனை தேர்காலில் போட்டு கொன்றார். அந்த
பசு தன்னுடைய கன்றை இழந்து தவிக்கக்கூடிய தவிப்பு தானும் தவிச்சாதான் அந்த பசுனுடைய துக்கத்துக்கு சமமாகும் நினைச்சாரு. அதனால அப்படி பண்ணார். ஷிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்து பார்த்தார். புறாவுடைய எனக்கு நிகராக இல்ல. தானே தேர்தட்டுல தராசு தட்டுல ஏறி உட்கார்ந்துட்டார். நம்முடைய செயல் ஒரு நல்ல பலனை விளைவிக்கணும். நம்முடைய இறப்பு ஒரு சாவு ஒரு நல்ல பலனை விளைவிக்கணும். யாரோ அப்படி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேரு நாட்டுக்காக வேண்டி நான் உயிரை விட்டுருவேன், மதத்துக்காக வேண்டி உயிரை விட்டுருவேன் இப்படி எல்லாம் சொல்றவங்க. சில கோமாளிகள் காதலிக்காக வேண்டி உயிரை விடுறேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரு, நீ நாட்டுக்காக வேண்டி உயிரை விடக்கூடாது, நாட்டுக்காக வேண்டி வாழணும் அப்படின்னாரு. அது மாதிரி நாமெல்லாம் நாட்டுக்காக வேண்டி வாழணும், குடும்பத்துக்காக வேண்டி வாழணும். அதுதான் ஒரு சரியான ஆட்டிடியூட். இப்ப பொதுவா மானம் மரியாதை பெருசுன்னு நினைச்ச ஒரு சமுதாயம் இருந்தது. இன்னைக்கு ஜென்சி எல்லாம் மானம் கிட்ட சமுதாயம், அது வேற கதை. பழைய காலத்துல இருந்தாங்க, மானம் மரியாதை எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவங்க தனக்கு ஒரு குறைச்சல், ஒரு கேவலம், ஒரு பழி அப்படின்னா தாங்கிக்கிட மாட்டாங்க. அதனால அர்ஜுனன் அந்த தலைமுறையை சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு பழிச்சொல் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப அர்ஜுனன் உடைய ஆர்குமெண்ட் என்ன? நான் யுத்தம் பண்ணினால் பாவம் வரும் அப்படிங்கிறது. கிருஷ்ணன் சொல்றார், கடமையை செய்தால் புண்ணியம் வரும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். இப்போ அர்ஜுனன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் எப்படிப்பட்டவன், என்கிட்ட பிரம்மாஸ்திரம் இருக்கு, பாசுபதாஸ்திரம் இருக்கு, அக்னி அஸ்திரம் இருக்கு, வருணாஸ்திரம் இருக்கு, வாயு அஸ்திரம் இருக்கு, உலகத்துல வேற யாருட்டி இல்லாத அஸ்திரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அஸ்திரங்கள் இருந்தா போதுமா? அதை பயன்படுத்த தெரியணுமே. அந்த திறமையும் என்கிட்ட இருக்கு. எதை எப்ப பயன்படுத்தணும், எதை விடுறது எப்படி, திருப்பி எடுக்கிறது எப்படி. அஸ்வத்தாமன் மாதிரி கூமுட்டை இல்ல, பிரம்மாஸ்திரத்தை விட மட்டும் தெரியும், திருப்பி எடுக்க தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் அர்ஜுனன் கிட்ட கிடையாது. அவனுக்கு விடவும் தெரியும், திருப்பி எடுக்கவும் தெரியும். தரவா படிச்சு வச்சிருக்கான்ல அவன்ட. ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது மட்டும் இல்ல, அந்த ஆயுதங்களை முறையாக பயன்படுத்தவும் தெரியும். அதாவது யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு பின்னாடி ஒரு கீதை ஸ்லோகம் வரப்போகுது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். பஞ்ச பாண்டவர்கள் துரியோதனர்கள் குழந்தைகளா இருந்தாங்க, கிருபாச்சாரியற்ற பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பாடம் படிச்சுட்டு இருந்தவங்க ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க பந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, எல்லா குழந்தைகளும் கிணத்தை எத்தி எத்தி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிதான் பந்தை எடுக்கிறதுன்னு தெரியல. அப்ப அந்த பக்கமா ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் ராஜ குடும்பத்து குழந்தைகள் எல்லாம் கிணத்தை சுத்தி நிக்கிறத பார்த்துட்டு என்ன பிள்ளைகளான்னு கேட்கிறாரு. அது பந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டது அப்படின்னு. அப்போ அவர் கேட்கிறாரு, கிணத்துக்குள்ள விழுந்த பந்து எடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இல்ல, எங்க வாத்தியார் அதெல்லாம் சொல்லி தரல அப்படின்ட்டாங்க. அர்ஜுனன் சொன்னா, உங்களுக்கு தெரியும், எடுத்தாங்க பாப்பேன் அப்படின்னா. அதெல்லாம் அவரு கொஞ்சம் தர்ப புல்லு கேட்டாரு. தர்ப புல்ல அனுப்பி பந்தை எடுத்துட்டாரு. இத பார்த்த உடனே
அர்ஜுனனுக்கு ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வில்லாளி இருக்கான். வில்லாளி வீரமணிகண்டன் மாதிரி அவனுக்குள்ள ஒரு வில்லாளி இருக்கான். நமக்கு எதுல ஒரு திறமை இருக்கோ, நாட்டம் இருக்கோ, ஸ்பெஷலைசேஷன் பிறவியிலேயே கொண்டு பிறக்கிறதுமாங்க, அது மாதிரி அவன் கொண்டு பிறந்திருக்கான். அவனுக்கு இதை பார்த்த உடனே தாங்க முடியல. நேர தாத்தாட்டா ஓடிப்பானா. தாத்தா 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 இப்படி ஆகும், இங்க பந்து கீழே விழுந்தது, இப்படி ஒரு ஆள் வந்தாரு, அவர் இப்படி எடுத்துட்டாரு தெரியுமா அப்படின்னு. அதை கேட்ட உடனே பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு, இது துரோணரா தான் இருக்கும் அப்படின்னு. அவரே நேரடியா வந்து பார்த்து பேசி அப்புறம் அவர் ஆச்சாரியா ஆகிட்டார். அப்போ ஆயுதங்கள் எல்லாம் இருந்தா போறாது, அதை பயன்படுத்தவும் தெரியணும். இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. பாகிஸ்தான் கிட்ட மிசைல், ஏரோப்ளைன் எல்லாம் இருக்குது. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, காலங்காலமா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. எப்பவுமே தோத்துட்டு போவான். 90 லட்சம் வீரர்களை, 90,000 வீரர்களை நம்ம நாட்டுல விட்டுக்கிட்டு பிறகு மாப்பு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு போனான். பாகிஸ்தான் கிட்ட எப்பவுமே அமெரிக்காக்காரன் சீனாக்காரன் ஆயுதங்கள் கொடுத்து வச்சிருக்கான். நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு. நாம பாகிஸ்தான்காரங்கிட்ட எப்பவுமே தோக்கடிச்சிட்டு இருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர்ல கூட என்ன பண்ணோம், பொம்மை விமானத்துல அனுப்பி அவனுக்கு மிசைல் எல்லாம் வீணாக்கி, அதுக்கப்புறம் நம்ம அவரை எங்க இருந்து மிசைல் வந்து பார்த்து மிசைல் வரக்கூடிய இடத்தெல்லாம் போட்டு தள்ளிட்டோம். முடிஞ்சு போச்சு, நமக்கு நஷ்டம் குறவு. அதாவது உங்ககிட்ட திறமை அல்லது கருவிகள் இருந்தா போறாது, அதை பயன்படுத்தக்கூடிய திறமையும் வேணும், புத்திசாலித்தனமும் வேணும். அர்ஜுனன் கிட்ட அதுவும் இருக்கு. அதனால அர்ஜுனன் நினைச்சான், ஒருவேளை நான் யுத்தம் பண்ணாம போயிட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும், எப்படிப்பட்டவன்பா, தாத்தா குரு அண்ணன் தம்பி எல்லாம் கொல்லக்கூடாது, புத்தருக்கு முன்னாடி வந்த அஹிம்சா அவதாரம் இவன் தான், காந்தியடிகளுக்கு முன்னாடி வந்த அஹிம்சா அவதாரம் இவன் தான். எவ்வளவு பெருந்தன்மை அவருக்கு, எவ்வளவு கருணை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு தியாகம் அப்படின்னு பாராட்டி என்ன புகழ் மாலை சூட்டுவார்கள் அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சிருக்கலாம். எவ்வளவு பெரிய திறமசாலி, கொல்ல முடிஞ்சும் கொல்லாம போயிட்டான். காந்தியடிகள் சொல்லுவார், அகிம்சை அப்படிங்கிறது வலிமை இல்லாதவன் வலிமை உள்ளவங்கிட்ட காட்டுறது இல்லை. என்ன கொண்டு உங்களை அடிக்க கிடையாது, நான் அந்த கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டேன் போ அப்படின்னு சொல்றது இல்ல. என்னால உங்களை அடிக்க முடிஞ்சும் நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் போன்னு சொல்லணும். அப்பதான் அது அஹிம்சை. அது மாதிரி அர்ஜுனன் இவ்வளவு பெரிய திறமை இருந்தும் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு தப்பபிப்பிராயம் இருந்தா, கிருஷ்ணன் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படின்னு சொல்றதா 34வது ஸ்லோகம். நம்ம கிட்டத்தட்ட நேரத்தை நெருங்கிட்டோம். அதனால 34வது ஸ்லோகத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கே நிறைய கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் தெளிவா கேட்டுட்டு இருக்கா? யாருக்கா எல்லாம் கஷ்டம் இருக்கு? எனக்கு இடையில கொஞ்ச நேரம் கேட்கல சாமிஜி, இப்ப கேக்குது கரெக்டா. எல்லாம் கிளியரா இருக்கு. இந்த வாட்டி கிளியரா கேட்டுட்டு தான் இருக்கு. கிளியரா இருக்குது. முதல்ல வந்து கொஞ்ச நேரம் இல்லாம இருந்தது. சரி, நிறைய பேருக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு நல்லாதான் இருந்திருக்கு, பெரும்பான்மையும் நல்லாதான் இருந்திருக்கு. எனக்கு பிரச்சனை, எனக்கு செல்போன் பிரச்சனை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் நல்ல சுவாரஸ்யமா மகாபாரத கதையோட போகும். இவ்வளவு நாள் உங்களை ஞான யோகத்துல வறுத்தெடுத்ததுக்கு பரிகாரம். சரி, கேள்வி யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். இல்லைங்கிற விஷயத்துல நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். பிரார்த்தனை. ஓம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வபாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுசः யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः திருவாநீதிர்மதிர்மம. ஹரிः ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். நிறைய வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எப்படி கிளாஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சில பேர் வந்துகிட்டு தொடர்ந்து வர முடியாம போயிட்டாங்க. இன்டர்நெட் பிரச்சனையா அல்லது டெலிகிராம்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இன்டர்நெட் பிரச்சனையை நாங்க சரி பண்ணிட்டோம். அதுல மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா வரலையான்னு தெரியல. நான் முதல்ல தொடக்கத்துல பிரச்சனை இருந்த போது இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் இருந்தது. டெலிகிராம்லயே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. யார் யாரு டெலிகிராம் அப் டு டேட்டா வைக்கலையோ அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிடுங்க. பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 1-2 வகுப்பு கவனிப்போம் எப்படி வருது அப்படின்னு. நிறைய பேருக்கு நல்லா தான் இருந்ததுன்னு சொல்றீங்க. அதனால டெலிகிராம் மேல பழி போட்டா பாவம் பிடிச்சிடும். பார்ப்போம், 1-2 வகுப்பு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா சொல்லலாம், இல்லையா எல்லாருக்கும் சுபராத்திரி. நமஸ்காரம். ஹரி ஓம். சுபராத்திரி. ஹரி ஓம். வகுப்பு நடத்துகிறேன்.